பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன்பற்றாளர்களே, உங்கள் யாவரையும் வேலூர் ஐக்கியத்தின் சார்பில் ஆற்காடுதுறன் திருச்சபை உறவுகளை நாம் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நம்முடைய சிலுவை தியானங்களுக்கான இந்த கூடுகையானது சிறப்பு கூடுகை. வந்திருக்கிறவர்கள், இன்னும் வர தடைப்பட்டவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களை கூறி நம்ம ஒரு பாடலை பாடி நாம் துவங்கலாம். விந்தை கிறிஸ்தேசுராசா என்கிற கீர்த்தனையினுடைய முதலாம் கடைசி சரணத்தை நாம் இணைந்து பாடுவோம். 103வது கீர்த்தனையினுடைய முதல் சரணமும் 3ஆம் சரணமும் நம்ம இணைந்து பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசுராசா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. தேங்க்யூ. இப்பொழுது நாம் சிலுவை திருமொழிகளுக்கு போவதற்கு முன்பதாக நமக்குள்ள ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் மேற்கொள்ளலாம். சிலுவை திருமொழிகளை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கன்னா பேசியிருக்கீங்களா, எப்போ கடைசியாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் பேசவே இல்லை அப்படின்னோட ஷேர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த வருஷம் இங்கே பேசியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பகிர்வை நீங்கள் யோசித்து இதில் பகிர்ந்து கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஜஸ்ட் ஒரு ஷேரிங்காக உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிலுவை திருமொழியில் இதுக்கு முன்பாக எங்கே பேசியிருக்கீங்க, இல்லை நான் கடைசியாக போன வருஷம் கேட்டேன் அப்படின்னு சொல்லினாலும் சந்தோஷம்தான். இந்த வருஷம் நம்ம கேட்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பகிர்வை நம்ம மேற்கொள்ளலாம். என்னிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான். சிலுவை திருமொழியை கடைசியாக எப்போ பேசுனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் நான். நம்ம பேரோட கூட அந்த அறிமுகத்தை நம்ம சொல்லணும். நான் முதல்ல தொடங்குறேன், அடுத்து நீங்கள் செய்யுங்க, அப்புறம் மற்றவங்கெல்லாம் ஷேர் பண்ணேன். ஸோ என்னோடய பேர் கிறிஸ்டோபர் ஜெபராஜ். நான் ஆற்காடுதுறன் திருச்சபையில் ஆயராக, இப்பொழுது பிராட்வே குருசேகத்தில் இணை ஆயராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். கடைசியாக சிலுவை திருமொழிகளை போலூரில் 4வது வார்த்தை கோவிட் டைமில் 2022 நான் பேசினேன். அவர் பேச வேண்டியவர் திடீர்னு வரல அப்படின்றத காலையில் சொன்னதுனால அந்த வார்த்தையை பேசணும் அப்படின்றதுக்காக பேசினது தான் கடைசியாக நான் ஆயத்தம் செய்து பேசினது. என்னுடைய பகிர்வு. தேங்க்யூ. அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். எனக்கு அநேக மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு, வேதனையான தருணங்களும் உண்டு, கசப்பான அனுபவங்களும் உண்டு. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் அநேக மேடு பள்ளங்களை, எதிர்ப்புகளை சந்தித்து எதிர்நீச்சல் அடித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ரெவரண்ட் கிறிஸ்டோபர் ஜெபராஜ் எனக்கு அறிமுகமானது கடவுளுடைய சித்தம்.
அது எப்போ திடீர்னு எனக்கு நிறைய ரெவரண்டுங்க தெரியும். நான் நேற்றே கூட ஒரு கூட்டத்தில் அப்படி தான் சொன்னேன். நிறைய ரெவரண்டுங்களை தெரியும், பிஷப்புகளையும் தெரியும். அப்படி பார்க்குற சமயத்தில் அங்கே வந்த போதகர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அதே போல் வித்தியாசமான ஒரு போதகர் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் ஜெபராஜ் அவர்கள். எனக்கு ரொம்ப அவர் எப்போ வந்தாலும் சரி அவருடைய காரியங்களை நான் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைவேன். இந்த நாளில் இந்த ஐக்கியம் நிச்சயமாக அவசியமானது. கெத்செமனே ஜெப ஐக்கியம்னு வச்சுவிட்டேன். கிறிஸ்துவானவருடைய சிலுவை பாடுகளின் நாட்களில் இருக்கிற இந்த நாட்களிலே நாம் அதை குறித்து சிந்திப்பது சால பொருந்தும், அவசியமானதும் கூட. இந்த கெத்செமனே ஜெப ஆலயம் ஜெப கூடுகை யூனியன் இங்கே தான் ஆரம்பித்தது. ஆற்காடு லுத்தரன் பிஷப்பு வந்தார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை நடத்தினார். அவரிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கோரிக்கை என்னதுன்னா, ஆற்காடு லுத்தரன் திருச்சபையினுடைய சர்ச் ஃபெலோஷிப்பாக இருக்கக்கூடாது, அது பக்கா திருச்சபையாக ஆக வேண்டும். அது ரெவரண்ட் கிறிஸ்டோபர் காலத்தில் அது நிறைவேற வேண்டும். நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நான் இல்லாமல் போகலாம், அது அங்கே நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரை இந்த ஐக்கியத்தை சும்மா வளர்த்துல ரொம்ப ஈடுபாடோடு செய்தார். நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்லுவார்களே, அதை போல இந்த ஐக்கியத்தை அவர் யோசித்து திட்டமிட்டு அதை அப்படியே செய்து நிறைவேற்றி இன்று இந்த நிலையில் ஒரு கூடுகையை வளர்த்திருக்கிறார். ஐயர் அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், பாராட்டுகின்றேன். இயேசு கிறிஸ்து 2 இடத்துல என் வேலை வரவில்லை என்று சொன்னார். ஒன்று கானாவூர் திருமணத்தில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரசம் குறையப்படுது, என் வேலை இன்னும் வரலம்மா, போய் வேலையை பாருமான்னு சொல்லி அனுப்புறாரு. இன்னும் ஒரு அதே வார்த்தையை கெத்செமனே தோட்டத்தில் வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான், அதை நிற்கிறான், ஆகவே என்னுடைய வேலை வந்தது என்று சொன்னார். ஒரு வேலை அது போல இங்கே இந்த ஆற்காட்டு லுத்தரன் திருச்சபை ஃபெலோஷிப் திருச்சபையாக மாறுவதற்கான நேரமும் காலமும் வந்தால் அதை கடவுள் சித்தம் கொள்ளுவாரானால் அதை வாய்க்க செய்வார். ஒவ்வொரு விஷயத்தையும் பாஸ்டர் திட்டம் போட்டு செய்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களான்னு கேட்டார். நான் சுடுகுழி எங்கே இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்கிறேன், இல்லையா நான் புறப்பட்டுன்னு இருக்கிறேன் வெளியே அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு 5 நிமிஷம்யா நீங்கள் வீட்டில் இருக்கணும், நாங்கள் வீட்டில் தான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரோட வந்தாங்க. அதுலேயும் ஒரு லேடி இருந்தாங்க. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் இப்பொழுது இந்த ஆண்டு குடும்பங்களை சந்திக்கின்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். அதில் உங்களுடைய குடும்பம் தான் முதல் குடும்பம், அது உங்ககிட்ட தான் நாங்கள் வரணும் என்று சொல்லி ஒரு சால்வையை போட்டு அப்புறம் ஒரு நினைவு படத்தை என்னிடத்தில் கொடுத்தார்கள். இப்படியாக அவர்கள் இந்த ஐக்கியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையோடு தொடர்புடைய அநேகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். வேலூர் பட்டினம் வளர்ந்து கொண்டு வருகிற பட்டினம். அது மாத்திரமல்ல, இந்த ஆற்காடு லுத்தரன் திருச்சபை எங்கே ஏற்படுத்தியிருக்க வேண்டிய அனைத்து காரியங்கள் இருக்கிறது. சட்ட திட்டங்கள்லாம் ஒன்று குறுக்க தேவையில்லை. ஏசாமி எந்த சட்டத்தை பார்த்தார்? ஆகவே இந்த எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, அப்படியெல்லாம் சொல்லி காலத்தை கடத்தக்கூடாது. நிச்சயமாக அதற்கான ஒரு நேரமும் காலமும் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய ஆற்காடு லுத்தரன் திருச்சபைக்கு உரிய பீஸ் ஆஃப் லேண்ட் விருதம்பட்டு பகுதியில் இருக்கிறது. அது பெரும் முயற்சி செய்து அதை பெறுவாரானால் நிச்சயமாக ஒரு நல்ல ஆலயத்தை, ஆற்காட்டு லுத்தரன் திருச்சபையினுடைய ஆலயத்தை அங்கே கட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன்.
அதை இறைவன் வாக்கி செய்வார் என்று சொல்லி நான் சொல்லணும். இந்த நேரத்தில் அதற்காக நீங்கள் அதை கூட ஜெபம் பண்ணணும். யாருடைய ஜபமாவது ஒருத்தருடைய ஜபத்தையாவது அவர் கடவுள் ஏற்பார். ஏற்ற காலத்தில் அதை அங்கீகரித்து வாக்கு செய்கின்ற தேவன் நம்முடைய தெய்வம். ஆகவே இந்த நாளில் இந்த கூடுகையை நான் தொடர்ந்து வர வேண்டும், வளர வேண்டும். கூடுகையாக இருப்பது பக்க ஆலயமாக திருச்சபையாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகின்றேன். அதுக்கடுத்து ஐயர் சொன்னார், இது குட் ஃப்ரைடே வருகிறது, 7 வார்த்தைகளை குறித்து நீங்கள் பகிர போகிறீங்க, நான் கேட்க போகிறேன். ஆனாலும் அதை குறித்த அறிமுகம் செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். சென்ட்ரல் சர்ச் இருக்குது தெரியும் உங்களுக்கு, யோபுல இருக்கிறாங்க. இந்த 7 வார்த்தைகளை 7 ஆண்டுகளில் முழுமையாக சொன்னவன் பேசியிருக்கிறவன் நான் தான். என்னை கதாநாயகனாக வேலூர் பட்டணத்தில் உருவாக்க, வேலூர் கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு விளம்பரத்திற்கு உரிய செய்தது இந்த 7 வார்த்தைகளை ஒன்று தான். என்ன வார்த்தைன்னா, நான் முதலாவது பேசினது 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை நான் பேசினேன். அதான் ஆரம்பம். அப்போ நான் ஒரு பெரிய பட்டியலை போட்டு இந்த வேலூர் பட்டினமும் குறிப்பாக மத்திய ஆலயத்திலையும் பல நிகழ உலக பிரகமான காரியத்தை தான் நான் சொன்னேன். அமிதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். சென்ட்ரல் சர்ச்சில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆக வேண்டும், அதை நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். இப்படி பல காரியங்களை நான் சொன்னேன். அநேக காரியங்களை நான் அந்த ஆலயத்திற்கு சொல்லி செய்தது நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 7 வார்த்தையில் சென்ற வருஷம் என்ன நடந்ததுன்னா, மும்மணி தியானம்னு சொல்லிவிட்டேன். 4 மணி நேரம் நடத்தின நியாயமா? அதுக்கு அப்போ சொன்னேன், நீங்கள் ஏசாமி சிலுவையில் இருந்தது 3 மணி நேரம் போதாத, அவர் இன்னும் 1 மணி நேரம் கூடுதலாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களான்னு நான் அதை பிஷப்புக்கு எழுதினேன். அதில் ஒன்று இன்னொரு காரியத்தை என்ன சுட்டி காமிச்சேன்னா, இந்த 7 வார்த்தைகளையும் லே பீப்புள் பேசியிருந்தா தப்பு. 7 பேரும் பேசுகிறேன், ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல. அதனால் ஒவ்வொருத்தர் தொடக்கத்தில் ஒரு பாட்டு, இடையில ஒரு சின்ன தொடக்கத்தில் ஜபம், இடையில பாட்டு, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அரை மணி நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் சென்ற ஆண்டு மத்திய ஆலயத்தில் இந்த 7 வார்த்தைகளையும் பேசியவர்கள் ரெவரண்ட் ஆயர்கள் பேசினாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் தெரியுமா? 3 மணி நேரம் நெஞ்சு பொறுக்குதில்லை என்ற மாதிரி நான் அந்த முடிஞ்ச உடனே ஈஸ்டர் அடிக்க பிஷப்புக்கிட்ட போனேன். என்ன இது லே பீப்புள் பண்ணாக்கா தப்பு, நீங்கள் ஐயருக்கு அங்கி போட்டவங்க 4 மணி நேரம் ஆக்கினாங்களே, என்ன பண்ணேன் எழுதி கொடுத்துக்கிறேங்க, லெட்டர் காப்பி நான் இங்கே வச்சிருக்கிறேன். அது எப்படி நடந்துட்டு போட்டோம். 7 வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கும் மேலே ஆயிடுச்சு. ஆண்டுதோறும் அதை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டுதோறும் அதை நாம் நினைவு கூர்ந்து அவர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் பொன்மொழிகளாக இருக்கிறது. அதுலேயும் பாருங்க, இன்னும் 7 வார்த்தையை இயேசுவானவர் தொடர்ச்சியாக சொன்னாரா தெரியாது. சிலுவையில் அறைந்தது ஆண்டவரை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி. எல்லா விசாரணையும் முடிஞ்சு போய் 9 மணியிலிருந்து 12 மணி வரையில் அவர் தொங்கினார் சிலுவையில். 12 மணிக்கு மேலே தான் இந்த 7 வார்த்தைகளை குறித்து அவர் பேசினார். எவ்வளோ இடைவெளி விட்டு பேசினார் என்னன்றதெல்லாம் தெரியல. அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் தான் அதை பற்றி சொல்லணும். 7வது வார்த்தை சொல்லி முடிக்கும் போது அப்போ தான் 3 மணி ஆச்சா தெரியாது. ஆகவே இது எப்படி இருந்துட்டு போட்டோம். நான் இந்த நேரத்தில் 7 வார்த்தைகளை குறித்து நீங்கள் பேச இருப்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அதனால் இந்த 7 வார்த்தைகளை பற்றி சொல்லுகின்ற போது 7 அநேக காரியங்களுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனால் நான் அது சுருக்கமாக ஷார்ட்டாக
7 பூக்களுக்கு அதை நான் 7 பூக்களாக சொல்லப்படுவதை நான் இந்த இடத்துல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பூ மன்னிப்பு, இரண்டாவது பூ மீட்பு அல்லது ரட்சிப்பு, மூன்றாவது பூ பராமரிப்பு, நான்காவது பூ பரிதவிப்பு, ஐந்தாவது பூ தவிப்பு, ஆறாவது பூ முடிப்பு, ஏழாவது பூ ஒப்புவிப்பு என்று சொல்லி சிலுவையில் பூத்த 7 பூக்களை குறித்து நீங்கள் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஐயா அவருடைய அறிமுகமும் சேர்ந்து நமக்கு வழங்கியிருக்காரு. இப்போ மீண்டுமாக நம்முடைய பகிர்வுக்கு நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் கடைசியாக எப்போ 7 வார்த்தை பேசுனீங்க, எங்கே பேசுனீங்க அப்படின்றதோ, அல்லது உங்களுக்கு முதலாக எப்போ பேசுனீங்கன்ற அந்த ஒரு அதில் ஈர்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் அதை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்க அப்படின்றதோட. முதலாவது நம்ம மத்தியில் வந்திருக்க மூத்த உறுப்பினர் அவர் திரு மேகராஜன் ஐயா அவர்கள். என்னுடைய பெயர் அருள் மேகராஜன். நான் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர். 7 வார்த்தைகளை பற்றி யோசிக்கின்ற பொழுது 1980 2015 வரையிலே எத்தனை முறை பேசியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. எத்தனை திருச்சபைகளிலே பேசியிருக்கிறேன். சில நேரங்களில் ஒரே நாளிலே 2 திருச்சபைகளில் கூட பேசியிருக்கிறேன். அதற்கெல்லாம் கடவுள் உதவி செய்திருக்கிறார். கடைசியாக சாரோனிலே பேசினேன் என்று நினைக்கிறேன் 2015. கடவுள் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றி. என் பேர் ஜெயின். நான் சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறேன். நான் லாஸ்ட் இயர் கரசமங்கல சர்ச்சில் இந்த 7 வார்த்தைகளில் ஒன்று தாகமாக இருக்கிறேன் அந்த வார்த்தையை பேசு. என் நேம் டேவிட். நான் இது மருவத்தூரில் மெடிசன் படிக்கிறேன். நான் அது வரைக்கும் 7 வார்த்தை எதுவும் பேசினதில்லை. என் நேம் ஜீவித் ராஜ். குளோபல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுவரை எங்கே பேசுகிறேன். லாஸ்ட் இயர். எல்லாருக்கும் தோத்திரம். என் பேர் கிறிஸ்டினால் ஜெபரானி. நான் 2024 தாகமாக இருக்கிறேன் கீழ்பெண்ணாத்தூர் சர்ச்சில் பேசியிருக்கேன். Good evening. I'm Christina, teacher, English teacher. I'm working in Sri Chaitanya Techno School. இன்னும் ஏதோ வார்த்தைகள் நான் பேசுனதில்லை. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் இன்பா. நான் சிஎம்சி மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். நான் 1998 கேட்டவரம்பாளையம் சர்ச்சில் 4வது வார்த்தை என் தேவனே அந்த வார்த்தை பேசுகிறேன். தேங்க்யூ. என்னோட பேர் கீர்த்தி. நான் சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறேன். 7 வார்த்தை நான் பேசினதில்லை. நான் லாஸ்ட் இயர் கேட்டேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். என் பெயர் பிரமிளா. நான் ஓய்வு பெற்ற ஆசிரியை. நான் 2 முறை சாரோன் சர்ச்சில் பேசியிருக்கேன். எந்த இயர் ஞாபகம் இல்லை. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என் பேர் ஆர்த்தி. இது வரைக்கும் நானும் பேசினதில்லை. இது
என் பேர் ஜான் காலேப். நான் பெங்களூரில் பணிபுரிகிறேன். கடைசியாக 2023 பேசியிருக்கேன். என்ற வார்த்தையில் தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தை பற்றி பேசியிருக்கேன். ஐயா, பெங்களூரில் பேசியிருக்கேன். ஏஎல்ஸ்ஐ சர்ச் ஒன்று இருக்குது பெங்களூரில், அங்கே பேசியிருக்கேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் யோபு குணசேகரன். சிஎம்சி மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். 2009ஆம் ஆண்டிலிருந்து கடவுள் கிருபையினால் 7 வார்த்தைகளை குறித்து அநேக இடங்களில் பேசியிருக்கிறேன். கடைசியாக நம்ம ஏஎல்சியோட போலூர் பக்கத்தில் அல்லியாலமங்கலம் அந்த குருசேகரத்தில் கடைசியாக 4வது வார்த்தை குறித்து பேசியிருக்கிறேன். 2009லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து அல்லியாலமங்கலம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் ஜானத்தன். நான் சென்னையில் காலேஜ் படிக்கிறேன். நானும் ஐயா சொன்ன போலூர் கிளை சபை அல்லியாலமங்கலத்தில் தான் 2023ஆம் ஆண்டு ஜூனியர் ஃபெலோஷிப்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 7வது வார்த்தை பேசணும். என் பேர் கிரேஸ் ரெபேக்கா. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். நான் இது வரைக்கும் எதுவும் பேசுனது கிடையாது. பைபிள் ரீடி பண்ணியிருக்கிறேன், அதனால் அதை பற்றி பேசுனது கிடையாது. போன அந்த பெண்கள் தினத்தன்று வந்து மேல்வேலை சபையில் வந்து பெண்கள் பற்றி பேச சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது பேசியிருக்கிறேன். சொல்கிறேன். அதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெய்சிலி. சிஎம்சி மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறோம். இது வரைக்கும் கடவுளுடைய வார்த்தை பேசணும் ஆர்வம் இருக்குது, ஆனாலும் இது வரைக்கும் பேசுனதில்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்டில் பேசணும், கடவுள் கிருபை செய்வார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் கலைச்செல்வி. நானும் சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறேன். நானும் இது வரைக்கும் பேசுனதில்லை. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். என் பேர் பாலபினேசர். நான் கன்னிகாபுரம் கேம்பஸில் ஒர்க் பண்ணுறேன். கேட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் பேசினதில்லை. தேங்க்யூ. என் பேர் ஆன்சினா மெராக்கின், 6th படி. என் பேர் சாமுel ஞானாசன். நான் வந்து ரெவரண்ட் கேண்டிடேட்டாக கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கொங்குராப்பாளையம் பாஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு 2004லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட மைக் கொடுக்குறோம். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் அது கூட நீங்கள் சொல்லலாம். குட் ஃப்ரைடே சர்வீஸ். குட் ஈவினிங். ஐ எம் ஜஸ்டினா. நான் நிறைய தடவை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். 7 rods on the cross. 7 rods on the cross on the face. My name is Kate Chiru. I am studying UKG. என் பேர் ஜே ஜெஃப்ரி ஜோன்ஸ் தான்.
நான் வந்து போன வருஷம் கடைசியாக கேட்டேன். அன்புக்குரியவர்களே, நன்றி உங்களுடைய பகிர்வுக்காக. நம்ம வந்து வேலூர் ஐக்கியத்தில் வந்து ஒரு வாக்குத்தத்த அட்டை ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அதை முதலாவது ஐயா சொன்னது போல் அவருடைய இல்லத்தில் நம்ம சென்று அதை வழங்கினோம். மற்றவர்களுக்கு இப்பொழுது நம்ம கொடுத்துடலாம் அந்த அட்டையை. ஐயா மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். குடும்பத்திற்கு ஒருவர் இந்த வாக்குத்தத்த அட்டையை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது மிஸ்டர் ஜோப் ஃபேமிலி வாங்க. ஃபேமிலியாக வந்து வாங்கிங்க ஐயாட்ட. தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. அவரோடு கூட வந்திருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வாங்க. நம்ம வந்து கிரேசி ரெபேக்கா, மிஸ்டர் பீட்டர் லிவிங்ஸ்டன் அண்ட் கிரேசி ரெபேக்கா குடும்பத்தினர் வாங்க. பால் லிபினிஸ் வாங்க. வெல்கம். தேங்க்யூ. சாம் ஆசிர் வாங்க. ஹாப்பி நியூ இயர் சாம். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் பிரமிளா டீச்சர் ஃபேமிலி, 2 மகள்கள், 3 எடுத்து, இன்னும் 2 எடுத்து. மூணு ஃபேமிலி, அம்மா பிள்ளைங்களுக்கு. இல்லை உங்கள் வீட்டில் இருக்காங்க ரூம்ஸ். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பாப்பா தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மிஸ்டர் ஜீவித் ஃபேமிலி வாங்க. ஆஃபிஷியல் காலம். ஜெயின் ஃபேமிலி. வழக்கம் மகளோட வந்தீங்க. வெல்கம். தேங்க்யூ. நம்ம மத்தியில் வந்திருக்கிற மிஸ்டர் அருள் மகராஜன் ஐயாவுக்கும் இந்த வாக்குத்தத்த அட்டையை ஐயா அவருக்கு கொடுப்பாருங்க. சார், வி ஃபீல் பிளஸட் சார் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் ஃபேமிலி நேம் சொல்லுங்கள். மிஸ்டர் வின்சன் கலைச்செல்வன் ஃபேமிலி வாங்க. சுவிசேஷபுரத்திலிருந்து வேலூரில் வசிக்கிற நம்முடைய ஆழ்கடல் திருச்சபையினுடைய உறவுகள். அப்புறம் மிஸ்டர் ஜெயராஜ் ஃபேமிலி. இன்னும் ஒரு ஃபேமிலி கொடுக்கணும் நீங்கள். இன்னும் கொடுக்கல. God bless you, Jeffrey.
தேங்க்யூ. இதே போல் நாளில் வந்துட்டு புஜ்னு உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு போர்டு ஒன்று வாங்கிக்கோங்க. ஐயாட்ட வாங்க. வேலூரில் படிக்கிற ஐயா இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலிங்க, இந்த ஒரு ஃபேமிலி இருவர் அவங்க வேலூரில் படிக்கிறாங்க. வேலூரில் படிக்கிறவங்களும் வேலூர் ஃபெலோஷிப் அங்கத்தினர்கள் தான். அவர்கள் சார்பில் கால்வின் அண்டு பால் சார்பாக God bless you. Thank you. இல்லை இல்லை அவங்க கொடுத்துருங்க, நான் எங்களுக்கு கொடுத்துறேன். சரி, தேங்க்யூ. நாம் சிலுவை தியானங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அதோட அறிமுக உரையை ஐயா வழங்கிட்டாரு. ஸோ நேரடியாக முதலாவது சிலுவை திருமொழியை நாம் இப்போது கேட்க இருக்கிறோம். மிஸ்டர் காலிப் அவர்கள் முதலாவது சிலுவை திருமொழியை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் மேலே போடியம் யூஸ் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து பேசுகிறேன்? இதற்கான ஆரம்ப இறைவேண்டலை நம்மத்தில் மிஸ்ஸஸ் பிரமிளா டீச்சர் அவர்கள் ஏறெடுப்பார்கள் சொல்லியிருந்தோம். ஆரம்ப இறைவேண்டலை தொடர்ந்து நாம் முதலாவது சிலுவை திருமொழியை கேட்கலாம். இங்கே உட்காரு டீச்சர் ப்ளீஸ். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகவலே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த அருமையான நாளுக்காகவும் இந்த கூடுகைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் வந்தவர்கள் உமது சிறுவை தியானத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது நாங்கள் வெறுமையாய் செல்லாமல் நீர் எங்களுக்காக மரித்தீர், நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக செல்ல எங்களுக்கு கிருபை செய்தரணும். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உமது பெருக்கமான ஆசீர்வாதத்தினாலே எங்களை இடைக்கட்டி காத்து கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம். தொடர்ந்து உமது அன்பும் உமது பராமரிப்பும் எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பதாக அறிமுகம் செய்ததால் நான் திரும்ப என்னை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த முதலாவது வார்த்தையை பற்றி நாம் சற்று நேரம் தியானிக்குவோம். முதலாவது வார்த்தை அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது இது ஒரு சாதாரண வார்த்தையாய் நம்ம கருத முடியாது. இந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த வார்த்தையில் ஒரு தன்னலமற்ற ஒரு ஜெபமாக தான் நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினிடத்தில் நமக்கு மன்றாடுகிறார். தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாத இருக்கிறார்கள். இந்த மக்கள், அந்த ஜனங்களுக்காக அவர் மன்றாடுகிறார். நம் அனைவருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அது எந்த மாதிரியான ஒரு வேதனையாக இருக்கும். எவ்வளோ அவரை துன்புறுத்தினார்கள், முள்முடி சூட்டினார்கள், அவர் அடிக்கப்பட்டார், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டார். எவ்வளோ வலியோடு அவர் வேதனையோடு இருந்திருப்பார். அந்த வார்த்தை நம்ம அந்த நேரங்களில் யாராக இருந்தாலும், அவர் ஒரு மனிதராக தான் இந்த உலகத்தில் அவதரித்தார். அந்த நேரத்தில் ஒரு மனிதனாக அவருக்கு எவ்வளோ ஒரு வலியை அவர் ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருந்திருப்பார். ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் இந்த மிடில் ஆஃப் த பெயின்
the sufferings, Jesus chosen forgiveness rather than taking the revenge. அவர் அந்த இடத்தில் மன்னிப்பை தான் தேர்ந்தெடுத்தார். யாரையோ கோபமாவோ இல்லை ஒரு சாபம் விடுறதாவோ இல்லை யாரையோ கோபமாக அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாமையோ அவர் ஒரு மன்னிப்பை தான் தேர்ந்தெடுத்தார். அநேக நேரங்களில் நாம் கூட ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் சிறு சிறு காரியத்திற்காக நாம் நம்ம குடும்பங்களில் கோபித்து கொள்வோம். நம் நண்பர்கள் மத்தியில் சண்டைகள், சிறு சண்டைகள் என்றாலும் அதை ஒரு கோபித்து கொண்டு பல நாட்கள் பல மாதங்களானாலும் நம்ம உறவுகளின் மத்தியில் நாம் பேசாமல் அந்த கோபத்தோடு நம்ம பயணித்து கொண்டிருப்போம். ஆனாலும் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த இடத்தில் அவர் தன்னை பற்றி சிறிதளவும் கூட கவலைப்படவில்லை. அவர் கவலைப்பட்டதெல்லாம் தன்னை விட மிக ஆபத்தில் இருக்கும் நம்மளை பற்றி தான் கவலைப்பட்டார். நாம் செய்கிற பாவங்கள் அவர் நமக்காக சிலுவையில் மரித்து அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை அவர் நமக்காக அந்த வலியை தாங்கிக் கொண்டு அந்த வார்த்தையை நமக்காக அவருடைய இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் விஷயம் ஒரு அன்பு தான். இயேசு கிறிஸ்துவானவர் மனித குலத்திற்கு அவருடைய ஆதரவற்ற அன்பை காட்டுகிறார். அவர் எந்த நேரங்களிலும் சிலுவையில் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கும் வேளையிலும் அவர் கஷ்டப்படுகிற வேளையிலும் அவர் எந்த இடத்திலும் அவர் நிந்திக்கவில்லை. யாரையும் அவர் கோபமாக எதுவும் பேசவில்லை. வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்லுகிறது என்றால், அவர் வையப்படும் போதும் பதில் வையாமலும் பாடுபடும் போதும் பயமுறுத்தாமலும் நியாயமான தீர்ப்பை செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று நாம் இந்த 1 பேதுருவிலே படிக்கிறோம். அதாவது ஏசப்பா ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, அவர் அநேக இடங்களில் வேதாகமத்தில் அவர் வாழ்க்கையில் அநேக இடத்தில் அவர் எல்லா இடத்துலையும் போதனைகள் செய்திருக்கிறார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன அவர் போதித்தாரோ அதே அவர் சிலுவையிலே செய்து காட்டியிருக்கிறார். அதே அது நம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 இப்படியாய் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு சிலுவையில் இந்த ஜெபத்தை தான் செய்தார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறிய விஷயங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நம்ம அதை மற்றவங்களை மன்னிக்க யோசிக்கிறோம், மன்னிப்பை கொடுப்பதற்கு யோசிக்கிறோம், மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அதற்கு நம்ம தயங்குகிறோம். ஃபர்கிவ்னஸ் ஒரு வீக்னஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபர்கிவ்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் பவர். எல்லாருக்குமே அது இருக்குது, சூப்பர் நேச்சுரல் பவர்ன்றது. நம்ம அநேக சிறு பிள்ளைகள்லாம் தெரியும், இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் அந்த மார்வெல் ஸ்டுடியோஸ் திரைப்படங்களில் கார்ட்டூன்ஸ் மூவிஸ்லாம் பார்ப்போம். அதில் நம்ம பார்த்தோம்னா சூப்பர் ஹீரோஸ்க்கெலாம் ஒரு வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும். இந்த ஸ்பைடர் மேன் அந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ்லாம் அது மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்துன்ற அது ஃபர்கிவ்னஸ் ஒரு வீக்னஸ் இல்லை. நம்ம மன்னிச்சிட்டால் நம்ம வீக் ஆகிடும், வீக்கான ஒரு ஹியூமனாக இருப்போம். மற்றவங்ககிட்ட நம்ம போய் சாரி கேட்கக்கூடாது, நம்ம கேட்டுட்டா நம்ம தோத்துட்டோம். அந்த மாதிரி நம்ம அநேக இடத்தில் நினைத்து நம்மளுடைய சொந்த குடும்பங்களிலே அநேக பேரை நம்ம மன்னிக்காமல் நம்ம அது பல மாதங்கள் பல வருடங்கள் அப்படியே நம்ம அதை கடந்து கொண்டு போகிறோம். அப்படி இல்லாமல் நம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த முதல் வார்த்தையிலே இயேசுக்கு மன்னிப்பை கொண்டு பெரிய விடுதலையை இந்த மனித குலத்திற்கே அவர் அளித்திருக்கிறார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஒருவரை ஒருவர்
தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லுகிறது. அதே போல் நாமும் கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் சிலுவை அறிவிக்கும் செய்தி மிக வலிமையான ஒரு செய்தி. இயேசு நம்மை மன்னித்தது போல இன்று நமக்குள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இன்று நம்ம இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்மளுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு இன்று நமக்கு ஒரு ரட்சிப்பின் கதவை திறந்திருக்கிறார். அதை அவர் நிச்சயமாக அவர் சொன்ன போதனைகளை நாம் கைக்கொண்டு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல யோபு 3ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் சொல்கிறபடியே உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கே அவரை அனுப்பினார். நம்முடைய பாவத்திற்காக இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து நமக்கு மண்பின் மூலம் நம்மளை ரட்சித்து மீட்டெடுத்தார். அதன் அடையாளமாக அதன் அன்பு, அதுதான் சிலுவையின் ஒரு அன்பின் அடையாளம், அது ஒரு மன்னிப்பின் அடையாளம், வெற்றியின் அடையாளம். இதே போல நாம் அனைவரும் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுத்து நம் மற்றவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் மன்னித்து நம் ஒரு கடவுளோட பிள்ளையாய் நம் வாழ்க்கையில் இருக்க கடவுள் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சிலுவை திருமொழியினை மிஸ்ஸஸ் ஜேன் எமிலி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். இந்த நாளில் கூட 3வது வார்த்தையாக யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். ஸோ இதில் ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதோ உன் மகன். இந்த காரியத்தை வாசிக்கும்போது ஜஸ்ட் அந்த மரியாளுடைய லைஃப்பை ஒன்ஸ் அப்படி கோத்ரூ பண்ணும்போது மரியாளுக்கு ஒரு நற்செய்தியாய், அது நற்செய்தி என்று கடவுளால் சொல்லப்படுகிறது. ஆனால் மரியாளுக்கும் அது அதிர்ச்சியான ஒரு செய்தி இல்லையா? கணவன் இல்லாமலே கற்பம் தரிப்பது என்பது ஒரு நற்செய்தியாக இருக்க முடியாது அந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்துலையும் அப்படி தான், ஆனால் அந்த காலத்தில் அதை மோசம் இல்லையா? ஸோ ஆனால் அது நற்செய்தியாய் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. மரியாள் என்ன பண்ணாங்க? தன்னை அப்படியே சரண்டர் பண்ணாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கொண்டாங்க. அடுத்து தான் மரியாளோட லைஃப்பை பார்க்கும்போது லூக்கா 2:35
உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படி சொல்லிட்டு. அப்போது நிறைய காரியங்கள் மரியாதையோடு கூட ஏசப்பாவை பற்றி நிறைய காரியங்களை மரியாதை தெரிஞ்சு கொள்கிறாங்க ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டில். அதையெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்களா, தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்திக்கிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார்கள். என்கவுண்டர் வித் மேரி அப்படின்னு பார்த்தா ஜீசஸோட லைஃப்பில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலாவது அவர் வந்து அந்த எருசலேம் ஆலயத்திலேயே இருந்துட்ட போது அவங்க பெற்றோர் வந்து அவங்க தேடி வந்துட்டு, என்னப்பா அப்படி பண்ணிட்ட, எங்களை விட்டுட்டு நீ இங்கேயே இருந்துட்டியே அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார் ஏசப்பா, என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் பார்க்க வேணாமா, அது உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்குற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். அப்படி கேட்டால் கூட அடுத்து அவங்க பெற்றோருக்கு அவர் வந்து கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயது வரையில் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் வாசிக்கிறோம். அடுத்து என்கவுண்டர்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு மிராக்கிள் கானா ஒரு கல்யாணத்தில் அவங்க மரியாள் போயிட்டு, அப்போ அந்த மாதிரி ஒரு குறைவுபட்டு இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து சொல்லுவார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பார். என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றது ஒரு 2வது என்கவுண்டர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த 3வது பார்த்தா இந்த யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் தான் அவங்க அம்மாட்ட திருப்பி பேசுகிறதா பைபிளில் இருக்குது. அப்பயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மான்னு சொல்ல, ஸ்திரீயே இதோ உன் மகன். அப்போது இதில் வந்து என்ன ரகசியம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஜீனாலஜி ஏசப்பாவுடைய அந்த சரித்திரத்தை அந்த வரலாறு பார்க்கும்போது மத்தேயுவில் வந்து ஆதாம்லேருந்து ஏசப்பா வரைக்கும் அந்த பிறப்பை பற்றி எழுதியிருப்பாங்க. லூக்காவில் பார்த்தீங்கன்னா இயேசுலேருந்து ஆரம்பித்து ஆதாம் வரைக்கும் போகும் அது. ஆனால் யோவான் மாத்திரம்தான் ரொம்ப வித்தியாசமாக எழுதியிருப்பார். யோவான் வந்து ஏசப்பாவுடைய ஜீனாலஜியை வந்து என்ன சொல்கிறாரு, வார்த்தையிலிருந்து மாம்சமானார் அப்படி சொல்லிட்டு பார்க்க முடிகிறது. அவர் எந்த ஜென்ரேஷனை பற்றியும் அவர் எழுதியிருக்க மாட்டார். யோவான் எழுதும் போது வார்த்தை மாம்சமானது, அந்த வார்த்தை தான் ஆதியில் இருந்துச்சு, அந்த வார்த்தையை கொண்டு தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, அந்த வார்த்தை தான் இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த பூமியில் இறங்கி வந்திருக்குது அப்படி சொல்லிட்டு ஏசப்பாவுடைய இன்ட்ரடக்ஷன் அந்த வரலாறு வந்து கூறப்பட்டிருக்கிறது. அப்போது இதில் வந்து என்ன முடிஞ்சதுன்னா, இப்போது அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால அவர் முடிஞ்சிச்சின்னு சொன்னாரா, எதை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது நல்லா பார்த்தீங்கன்னா வந்து இதோ உன் மகன் இதோ உன் தாயின்னு சொல்லிட்டு, அப்போது எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு வேதவசனம் குறிப்பிடுகிறது. அப்போ என்ன முடிஞ்சிச்சு, அவரோட கடமை முடிஞ்சிச்சா, குடும்பத்தில் அவருடைய கடமை முடிஞ்சிச்சு என்பதை குறிப்பிடுறதுக்காக ஆண்டவர் இதை சொன்னாரா அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி இல்லை. ஸோ இந்த 2 ஸ்திரீயே என்ற சம்பவத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன முடிந்தது அப்படின்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படின்னா உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா என்ன பார்க்கலான்னா, இப்போ ஆதாம் ஏவாள் எடுத்துக்கிட்டா ஏவாளுடைய சந்ததி ஒரு சந்ததி இல்லையா, அது பழைய ஆதாம். இப்போ அந்த பழைய ஆதாம் தோற்று போயிட்டார், அவர் கையில் தான் ஆளுகைக்கான பொறுப்பு ஆண்டவர் கொடுத்தார். இந்த அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் இந்த பூமியை ஆளும்படியாக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்தாரு. அந்த அத்தாரிட்டியை அந்த முதலாம் ஆதாம் இழந்துட்டார். ஸோ இப்போது ஸ்திரீனுடைய வித்தா, இப்போது மனுஷராக நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்ம இழந்த எதையும் மீட்க முடியல. ஸோ ஸ்திரீயினுடைய வித்து, இது ரொம்ப நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக கன்சீவ் ஆகிறது கிடையாது, ஒரு உடலுறவுனால இது உங்கள் பிறக்கலை, இது ஸ்திரீயினுடைய வித்து அப்படின்னா பரிசுத்தாவினால ஒரு ஸ்திரீக்கு தான் அது உருவானுச்சு அப்படின்றது. ஸோ ஸ்திரீயினுடைய வித்தா இப்போ யார் வந்திருக்கா, ஏசப்பா வந்திருக்காங்க. அப்போது நம்ம செய்ய வேண்டிய இந்த போரை, நம்ம ஜெயிக்க வேண்டிய இந்த ஜெயத்தை நம்ம ஸ்தானத்திலிருந்து இந்த புதிய ஆதாம் 2வது ஆதாம் என்ன பண்ணார்,
செய்யும்படியாக வந்திருக்கிறார் அப்படின்றதான். இது வந்து முதலாவது தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். தலையை நசுக்கிட்டா சாப்டர் முடிஞ்சிடுச்சு. குதுங்கால நசுக்குனா பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பழைய ஆதாம் தோற்று போன இடத்துல அவர் வந்து ஸ்திரீயினுடைய வித்தாய் வந்து இப்போ என்ன பண்ணிட்டார், சத்துருனுடைய தலையை சிலுவையில் நசுக்கிட்டார். ஒரு மாபெரும் ஜெயத்தை நமக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்றது தான், அதை தான் அவர் முடிச்சதா சொல்கிறார். அப்போது அந்த முதலாவது அற்புதம் செய்யும் போது, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரலை, நான் சிலுவையில் தான் என்ன பண்ணணும், இந்த காரியத்தை நான் செய்யணும், இப்போ என்கிட்ட என்ன பண்ணாத, எதையும் எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி கூறப்பட்டதாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரெண்டாவதவர் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒருத்தர் கையில் என்ன பண்ணுறாரு, அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்குறார். அதாவது நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், அந்த தீர்க்க தரிசனத்தை நான் என்ன பண்ணிட்டேன், நிறைவேற்றிட்டேன், அவனுடைய தலையை நான் நசுக்கிட்டேன், ஜெயமாய் வெற்றி சிறந்துட்டேன், பழைய ஆதாம் தோற்று போன காரியத்தில் இப்போ நான் ஜெயம் பெற்றுட்டேன். ஆண்டவர் வந்து பூமியை வந்து மனுஷன் கையில் கொடுத்துட்டதுனால இந்த பூமியில் எதை செய்யனாலும் யாரோட உதவி ஆண்டவருக்கு தேவை, மனுஷனுடைய உதவி ஆண்டவர் தேவை. மனுஷனுடைய உதவி இல்லாமல் ஆண்டவரால் என்னமோ பண்ண முடியாது அந்த பூமியில். அதனால தான் நோவாவை வந்து பேழையை செய்ய சொன்னார். நோவா பேழை செஞ்சதுனால தான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இல்லைன்னா ஆண்டவர் எதனா ஒரு மிராக்கல் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், அந்த சந்ததியை காப்பாற்றிருக்கலாம். பூமியில் ஆண்டவர் எதை செய்யனாலும் மனுஷங்களை கொண்டு தான் செய்ய முடியும். அதனால தான் அவர் மனுஷனா பூமிக்கு வந்து மனுஷங்களாகிய நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்மளுடைய ஸ்தானத்தில் நின்று எல்லாவற்றையும் செய்து நமக்கு அவர் ஜெயத்தை கொடுத்துட்டார். இப்போது அந்த ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்கணும். நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னா, அது உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறியாச்சுன்றத இந்த வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, அதை தான் அவர் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறார். இப்போது நம்ம பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நாம் எந்த இடத்துல தோற்று போனோமோ அந்த இடத்துல நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம். ஸோ ஆளுகையை திருப்ப நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த பூமியை அரசாளும்படியாக, இந்த பூமியை சுதந்திரிக்கும்படியான ஆளுகையை நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம். பெற்று கொடுத்துட்டார் அவர், நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாமே செய்து முடிச்சிட்டார். ஆண்டவராக அவர் செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்து முடிச்சிட்டார். இந்த பூமியில் மனுஷனாக வந்து செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். இப்போ அவருடைய கண்கள் என்ன பண்ணுது, நம்மளை நோக்கி இருக்குது. அவருடைய கண்கள் யாரை நோக்கி இருக்குது, அதான் சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஒவ்வொரு தடவை அவர் நம்மளை பார்க்கும் போதும் அவர் காயத்தை பார்க்குறார். பாருமா, உனக்காக நான் இவ்வளோ காயப்பட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடிச்சிட்டேன், நீ எனக்காக என்ன செஞ்சிட்ருக்க, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நம்மளை பார்த்து கேட்கிறார். இப்போது அத்தனை சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்கள், அவரோடு கூட 3 ஆண்டுகள் பயணித்தவர்கள் உண்டு. 3 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க உண்டு. இன்னும் 70 பேர் இருந்தாங்க, இன்னும் அநேக சீஷர்கள் இருந்தாங்க. பட் யாரையும் அவர் நம்பி அவங்க அம்மாவை ஒப்பு கொடுக்கல. தன்னுடைய மார்பில் சாய்ந்திருந்த, தன்னை அதிகமாய் நேசித்த, தன்மேல் அதிகமாய் அன்பு வைத்த ஒரு சீஷனுடைய கையில் தான் அவங்க அம்மாவை என்ன பண்ணுறாரு, அவர் ஒப்பு கொடுக்குறார். அப்போது ஆண்டவர் வந்து யோவானை நம்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னா, ஆண்டவர் அவன் நேசித்த அந்த நேசம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, இவன் என் மகன், இவன் என் மகன், நீங்கள் அவகிட்ட போங்க, என்ன மாதிரியே உங்களை பார்த்துப்பாங்க, என்ன மாதிரியே உன்னை வழி நடத்துவாங்க, என்ன மாதிரியே அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு பார்த்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாமளே நம்மளை என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கணும். அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது, அவருடைய காயங்களையும் பார்க்கிறது. எத்தனையோ பேர் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறாங்க, வறுமையில் இருக்காங்க, நோயில் இருக்கிறாங்க. நம்ம கலங்கர விளக்காக இருக்கிறோமா அவங்களுக்கு? அவங்கள நம்ம கரை சேர்க்கிறவங்களாக காணப்படுறோமா? கலங்குவோருக்கு நாம் அவருடைய மந்தையில் சேர்க்கிற வழிகாட்டிகளாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வருஷா வருஷம் நம்ம
இந்த 7 வார்த்தைகளை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்படியே கேட்டுட்டு நம்ம அதை போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியத்தை நம்ம உள்ளத்தில் வைத்து, ஏசப்பா நீங்கள் என்னை பார்க்கும்போது நீங்கள் யோவானை எப்படி நம்புனீங்களோ அது மாதிரி என்ன நீங்கள் நம்பும்படியாக என் வாழ்க்கையை மாற்றுங்க. நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிச்சிட்டிங்க. நான் உமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாய் எனக்கு கிருபையை தாங்க, பலனை தாங்க. நான் உங்கள் மார்பில் சாய்ந்து கொள்கிறேன். நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் ஜெயமாக வாழ முடியும், சாட்சியாக வாழ முடியும். ஸோ அதனால தான் யோவான் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அந்த சிலுவை கல்வாரி அறையில் யாருமே இல்லை, யோவான் மாத்திரம்தான் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸோ நாமும் கடைசி வரையில் ஆண்டவரோடு கூட இருந்து அந்த ஜெயமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா? இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் பார்த்து, இதோ இவள் என் மகன், என் மகள், நீ இவ கரங்களை பிடிச்சிக்கோ, இவ உன்னை பார்த்துப்பான்னு சொல்ல முடியுமா? நாம் கலங்கரை விளக்காக இருக்கிறோமா? ஒரே நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து இந்த 2 வரியை மட்டும் பாடி நம்ம முடிச்சிடலாம். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காரங்களையும் பார்க்கின்றன. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சிலுவை திருமொழியினை மிஸ்ஸஸ் கிறிஸ்டினால் ஜெயராஜ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 4வது வார்த்தை. இதே வார்த்தையை மார்க்கவும் அவருடைய சுவிசேஷத்தில் எழுதியிருக்காரு. இந்த வசனத்தோடைய முன்னாடி பகுதி நம்ம பார்த்தோம்னா 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த வசனத்தில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம். இப்போ நம்ம சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம இந்த கூடுகையை முடிச்சிருவோம். ஆனால் அங்கே சிலுவையில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை அந்த 3 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருந்திருக்கார். அந்த நேரத்தில் அந்தகாரம்னா நமக்கு தெரியும் எவ்வளோ காரிருள் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த பீப்புளெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த 3 மணி நேரம், இல்லை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். ஏன்னா அது 3 மணி நேரம். ஓகே, இதில் காரிருள், அந்தகாரம் என்பது காரிருள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழைய ஏற்பாட்டில் காரிருள் எங்கெல்லாம் வந்திருக்குதுன்றது. காரிருள் இருக்குதுன்னா அந்த இடத்துல கடவுள் வந்திருக்காரு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மோசே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே சீனாய் மலையில் 10 கட்டளைகளை போயிட்டு கடவுளிடம் வாங்குறார். அந்த இடத்துல ஒரு அந்தகாரம் உண்டாகுது, ஒரு காரிருள். அந்த இடத்துல தான் கடவுள் அந்த 10 கட்டளைகளை கொடுக்குறார். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தகாரம் இருக்குன்னா அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். இன்னொரு இடத்துல 1 ராஜாக்களில் சாலமோன் ராஜா அவர் அந்த பெரிய ஒரு 7 நாள் பண்டிகையை ஆசரிக்கிறார். அந்த இடத்துல கடவுளின் மகிமை அந்த ஆலயத்தை சூழ்ந்தது, அந்தகாரம் காரிருள் உண்டானது அப்படின்னு சாலமோன் ராஜா 1 ராஜாக்கள்ல எழுதியிருக்கார். அப்படி பார்க்குறோன்னா அந்தகாரம் இல்லை காரிருள் அப்படின்னு சொல்லும் பொழுது
கண்டிப்பாக அங்கே கடவுள் வந்திருக்கணும். கடவுள் இருந்திருந்ததுனால தான் அங்கே ஒரு காரிருள் சூழ்ந்திருக்குது. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் கடவுளும் பேசியிருக்கலாம். அதனால தான் அங்கே யாருக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையாக அந்த இடத்துல இருந்திருக்குது. அதே மாதிரி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா சூரியன் இருளாக மாறும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். அப்புறம் செப்பனியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா அது இருளும் அந்தகாரமுமான நாள் அப்படின்னு அவரும் எழுதியிருக்காரு. ஆமோஸ் எழுதும்போது மத்தியானத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் அப்படின்னு அவருடைய தீர்க்கதரிசன உரையில் அவர் எழுதியிருக்கார். அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்த யூதர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்தகாரத்தில் கடவுள் வந்திருப்பார் அப்படின்றது. ஸோ அந்த சூழ்நிலையில் கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் பேசி உரையாடி கடவுள் அந்த இடத்துல இருந்து கடந்து போகும்பொழுது ஜீசஸ் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற அந்த 2வது வார்த்தையை அங்கே சொல்கிறார். இங்கே வந்து இந்த இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கடவுளும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு கடவுள் ஜீசஸ் வந்து நடுவில் சொல்லியிருப்பார். யோவான் அதை எழுதியிருப்பார். அதே மாதிரி கடவுள் சொல்லும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னும் அவருடைய சன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு தந்தை மகன் அந்த ஒரு உறவுல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது ஜீசஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கெத்செமனேல என்ன நடக்க பொழுது அங்கேயே சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு அங்கேயே சொல்றார். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும், இந்த இடத்துல நான் சாக போகிறேன், இல்லை எல்லாரையும் நான் அடிக்க போகிறாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்க, நான் கஷ்டப்பட போகிறேன், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச சூழ்நிலையில் திரும்பியும் சாக போகிறேன், நான் திருப்பி 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்ற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அந்த இடத்துல தெரிஞ்சு தான் வச்சிருந்திருக்கார். தெரிஞ்சே அங்கே சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதுதான் இயேசு கிறிஸ்து. நம்ம 3ஆவதாக சொல்ல போகிறது வந்து என்னென்னா கடவுளுடைய பதில் என்ன அந்த ஒரு கேள்விக்கு, ஏன் என்னை கைவிட்டீங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல கடவுள் நமக்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். வேதத்தில் இல்லை நம்ம கூட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளை நிறைய பேர் கைவிட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம யாரையோ போய் உதவி தேடி இருப்போம், அவங்க சாரின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லை நம்ம யார்கிட்டனா போய் சாரி சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா யோசேப்பு வந்து அவருடைய சகோதரர்களால் கைவிடப்பட்டு வெளியூருக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி பல வருடங்களுக்கு அப்புறமா திருப்பியும் கடவுள் அவரை உயர்த்துறார். இது ஒரு கைவிடல். இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா யோபு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாத்தான் கிட்ட கடவுள் வந்து ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறான், எல்லா சிக்னஸும் அவருக்கு வருது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த சூழ்நிலையிலையும் கடவுள் வந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குறாரு. 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவீது ராஜா, மிகப்பெரிய ராஜா. அவர் வந்து முதல் ஒரு 30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சவுலுக்கு பயந்து காடாக போய் எல்லா இடத்துலையும் இருந்து அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு பெரிய ராஜாவாக 40 இயர்ஸ் வந்து அரசாளுவார். அப்போது தாவீது அதை காட்டிலும் ஒரு பெரிய சாட்சி நம்ம கிடையாது. தாவீது ராஜாவும் இதே வசனத்தை சொல்லியிருப்பார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். ஸோ இதெல்லாம் கடவுள் கிடையாது, மனிதர்கள் கைவிடுகின்ற சூழ்நிலை. அப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது கடவுள் வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆனால் இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கடவுள் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறார், கேட்குறார் ஏன் கைவிட்டீங்கன்னு. இது கடவுள் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு தெரியல. 2 விஷயத்தில் சொல்லியிருக்கலாம். ஒன்று வந்து நீ செய்த பாவத்துக்கு அது உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை 2ஆவதாக சொல்லணுன்னாக்கா நான் மகிமைப்படுறதுக்காக இந்த விஷயம் நடந்தது. இது 2 தான் நடந்திருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் கூட யாரோ சிக்காயிட்டாங்கன்னா உடனே நம்ம யோசிக்கிற விஷயம் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம் சம்டைம்ஸ். அப்போது வந்து நம்ம ஏதோ தவறு செய்திருந்தால் அதை திருத்திக்கலாம். ஸோ 2 விஷயங்கள் தான். ஒன்று நம்ம செய்த தவறுக்கு தண்டனை, இல்லைன்னா கடவுளோட மகிமை அங்கே வெளிப்படுது. இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இங்கே என்ன தவறு செய்திருப்பார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா அவர் எதுவும் தவறு செய்யலை, ஆனால் நம்முடைய பாவங்கள் அவர் மேலே வந்து விழுந்தது. அதுதான் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் படித்தோன்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்கிற்று,
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு முகத்தை மறைக்கிறது. அப்போ நம்ம செய்த பாவம் தான் அங்கே கடவுள் வந்து அங்கே முகத்தை திருப்பின்னு போயிடுறார். அந்த இடத்துல இல்லை, அவர் ஜீசஸ் கிரைஸ்டை விட்டுட்டு போயிடுறார். அந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜீசஸ் வந்து அங்கே சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உபாகமம் 31:17 வந்து கடவுள் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சொல்வார், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் உங்களை கைவிட்டு என் முகத்தை மறைப்பேன் அப்படின்னு உபாகமத்தில் கடவுள் சொல்லியிருக்காரு. ஸோ இது கடவுள் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை தான். நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா உங்களை கைவிட்டு என்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைப்பேன்னு சொன்னார். அதை இங்கே ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அவர் செஞ்சிருக்காரு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம தான், அது நம்மளுடைய பாவங்கள் தான் அவரை அந்த மாதிரி அந்த இடத்துல கைவிடப்பட வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அங்கே கொடுத்துருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கடைசியாக நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை. அங்கே கடவுளை நம்ம பிரிஞ்சதுனால தான், கடவுளை நம்ம அந்த இடத்துல விட்டதுனால தான் பிற்காலத்தில் நமக்கு அடுத்த 3 நாள்லேயே நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு அல்லது பெரிய மன்னிப்பு, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் நமக்கு செய்தார். கடைசி ஒரு குட்டி ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு நியூ பார்ன் பேபி பிறக்குது, ஒரு டெலிவரி அப்போ ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னும் பொழுது குழந்தையோடைய அந்த அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடி, அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கட் பண்ணி ஆகணும். கட் பண்ணாதான் அந்த பேபிக்கு உயிர் கிடைக்கும், அதோட அந்த மதருக்கு ஒரு உயிர். ஸோ ஒரு நியூ உயிர் இல்லை, ஒரு நியூ லைஃப் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அங்கே ஒரு பிரிவினை இருக்கணும். அந்த இடத்துல நம்ம பிரியணும். அப்போ தான் ஒரு புதுசாக இன்னும் ஒரு வம்சமோ ஒரு ஜென்ரேஷனோ ஒரு நியூ லைஃபோ உருவாகும். ஸோ அந்த ஒரு மாற்றத்தை, ரட்சிப்பை, மீட்பை கடவுள் நமக்கு கொடுக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ மிஸ்ஸஸ் கிறிஸ்டிக்கு. தொடர்ந்து சிலுவை திருமொழியினுடைய 5வது வார்த்தையை மிஸ்டர் யோபு குணசேகர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நல்ல ஒரு ஏஎல்சி ஃபெலோஷிப்பை நம்ம வேலூர் பகுதியில் தொடங்கி இம்மட்டும் அது தொடர்ந்து நடத்தி வருகிற ரெவரன் கிறிஸ்டபர் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கு மனதார பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்த அவருக்கும் நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சிலுவையின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 4 வார்த்தை முடிந்து 5வது வார்த்தைக்காக நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு சொல்லன்னா துயரம் கொண்டு அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதில் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. அப்படியாக ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையில் மாத்திரம் ஒரு முற்றுப்புள்ளியும் இல்லை, ஒரு கேள்விக்குறியும் இல்லை.
ஆனால் எனக்கு தோன்றுது ஒரு ஏக்கத்தின் குரலாக இருக்கிறது என்று. அதனால் அந்த வார்த்தைக்கு மாத்திரம் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்குது என்று நான் அதை குறித்து தியானிக்கும் போது எனக்கு அப்படி தான் உணர்வு வந்துச்சு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே ஜீவ தண்ணீராய் வந்திருக்கிறார் என்று யோவான் நற்செய்தி நூலிலே 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சமாரியா பெண்ணோடு அவர் மிகவும் அழகாக உரையாடுகிறார். அந்த உரையாடல் மிகவும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். சமாரியா பெண்ணும் இயேசு கிறிஸ்துவும் தண்ணீருக்காக நடத்துகிற அந்த உரையாடல் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. அந்த உரையாடலிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேட்கிறவர் யார் என்று தெரிந்தால் நீங்களே என்ன பண்ணுவீங்க, என்கிட்ட தண்ணி கேட்பீங்க. அந்த தண்ணி நான் கொடுக்குற தண்ணி ஒரு காலம் உங்களுக்கு என்ன வராது, தாகமே எடுக்காது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா பெண்ணோடு பேசுகிறார். இப்பொழுது அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீராய் நிரப்பின இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று ஒரு ஏக்க குரலாக துணித்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற ஜீவ ராசிகள் ஒவ்வொன்றுக்கும் மிகவும் மிகவும் மிக முக்கியமானது என்னவென்றால் தண்ணீர். தண்ணீர் இல்லை என்றால் நம்மால் உயிர் பிழைக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானிகள் எப்படியாவது எதேதோ முயற்சி செய்கிறாங்க. இந்த செயற்கை முறையில் தண்ணீரை அவங்களால என்ன பண்ண முடியல, உருவாக்க முடியல. ஆனால் ஆண்டவருடைய படைப்பு, அவர் படைக்கும் பொழுது ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் படைப்பே கீழே இருக்கிற தண்ணீருக்கு கடலாகவும் மேலே ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீருக்கு மேகமாகவும் வைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தண்ணீர் உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. அதே போலதான் இந்த தண்ணீர் எதுக்கு ஒப்பு கொடுக்கிற பார்ப்போம்னாக்கா, நாம் பயன்படுத்துகிற, நாம் பார்க்கின்ற எல்லா பொருள்களிலும் தண்ணீர் காணப்படுகிறதா. நாம் பயன்படுத்துகிற பொருட்களிலும் நாம் பார்க்கின்ற பொருட்களிலும் தண்ணீர் இருக்கிறது என்று ஒரு இறை வல்லுனர் சொல்லுகிறார். அவர் பெயர் ஜன் ஆலன் ஆண்டனி, இங்கிலாந்து பொருளாளர் நிபுணராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், விர்ச்சுவல் வாட்டர், அதாவது மறை நீர் என்று இதை குறித்து சொல்லுகிறார். எப்படி அதை சொல்லுகிறார் என்று அதை குறித்து தியானிக்கும் பொழுது, உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது கோதுமையை நாம் விளைவிக்கிறோம். அது விளைவிக்கும் பொழுது அதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அது விளைந்து பயிராகி அறுவடை செய்த பிறகு அதை கோதுமை மணியாக நாம் பார்க்கிறோம். அதில் இப்போ நம்மளுடைய கையில் அந்த கோதுமை மணியை எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அதில் நாம் தண்ணீரை காண முடியாது. ஆனால் அதற்குள் தண்ணீர் இருந்தது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் அந்த இங்கிலாந்து பொருளாளர் அவர் சொல்லுகிறார், இது விர்ச்சுவல் வாட்டர், மறை நீர் என்று அவர் குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு விளைநிலமாக அவர் அர்ப்பணித்தார். அந்த விளை நிலத்தின் விளைச்சலுக்காக பிதாவாகிய தேவனே அதை நீர் பாய்ச்சி
உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் கோதுமை மணியாக மரிப்பதற்காக, அந்த கோதுமை மணி மரிப்பதினால் நீங்களும் நானும் மீட்படைவதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழலை பிதாவாகிய தேவன் நமக்காக கிறிஸ்துவை அர்ப்பணித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் இந்த ஏக்கத்தின் குரல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் தாகமாய் இருக்கிறேன், அவர் எதை குறித்து அதிகமாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சிலுவையில் தொங்குகிற பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த போர் சேவகர்கள் அவருக்கு காடியை கலந்து குடிக்க கொடுக்கிறார்கள். அது எதற்காக கொடுக்கிறார்கள் என்போமானால், அவர்களுடைய வழி தெரியாமல் இருப்பதற்காக, அவர்கள் மயக்க நிலை அடைவதற்காக அவர்களுக்கு காடியை கொடுக்கிறார்கள். சிலுவையில் மரிக்கிற, சிலுவையில் தொங்கிக் கொண்டு வேதனையோடு இருக்கிற, அந்த தண்டனை அனுபவிக்கிறவர்களுக்கு அந்த காடியை கொடுப்பது ரோமர்களுடைய வழக்கமாய் இருக்கிறது. அதே வழக்கத்தின்படியே தான் கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காடியை கலந்து கொடுக்கிறார்கள். ஆனால் அவரோ அதை வாங்கவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என்னுடைய வாயோட வாய் ஒட்டி கொள்ளும் போல காய்ந்து போய் இருக்கும் என்று சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறார். நாம் இந்த சூழலை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்? எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லிவிட்டு வேதம் வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் அநேக கிராம பகுதிகளிலே ஊழியம் செய்து வருகிறோம். கிராம பகுதியிலே ஊழியம் செய்யும் பொழுது அநேக கிராம திருச்சபைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அநேக கிராம சபைகளிலே ஆத்துமாக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாமெல்லாம் பட்டணங்களில் இருந்து கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம், தன்னுடைய ஜனங்கள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறார்கள் என்ற அந்த ஏக்கத்தின் குரலை தான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோ கிராமங்களிலே சபைகள் திறந்திருக்கும், ஆத்துமாக்கள் ஒருவர் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தின் நிலையும் கூட இந்த நிலைதான் காணப்படுகிறது. கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்பொழுது கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க நாம் முற்படுவோம்? எப்பொழுது நாம் முயற்சி செய்வோம்? இன்னமும் தாகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய தாகத்தை யார் தீர்ப்பது? அவருடைய தாகத்தை 12 சீஷர்கள் அவர்களால் முடிந்தவரை அவருக்கு தண்ணீரை கொடுத்திருக்கலாம். ஊழியத்தின் மூலமாக, ஆத்தும அறுவடை மூலமாக அவர்கள் கொடுத்திருக்கலாம். பவுல் அநேக பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்து சபையை நிறுவித்து அவரும் கிறிஸ்துவுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு தண்ணீரை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் சிலுவையின் தியானத்தை தியானிக்கிற நாம் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் தாகத்தை எப்பொழுது நம்மால் முடிந்த அளவுக்கு அவருக்கு தாகம் தீர்க்க நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கோதுமை எப்படி அநேகருக்கு பயன்படுகிறது போல கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி வந்து நமக்காக பயன்பட்டார். கிறிஸ்துவின் மூலமாக பயன்படுகிற நாம் யாருக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்? யாருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்? நாம் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் லெந்து காலங்களிலே அநேக உபவாசங்களை இருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அநேக காரியங்களை நாம் செய்து வருகிறோம். நல்லதுதான். ஆனாலும் கிறிஸ்துவுக்காக, அவருடைய தாகம் தீர்ப்பதற்காக
நாம் இதுவரை என்ன செய்து கொண்டு வருகிறோம்? ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைய கிராம திருச்சபைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று. நான் அதிக வேதனையோடு சொல்லுகிறேன், கிராம திருச்சபைகளுக்கு நாங்கள் செல்வதினால், நாங்கள் ஆத்துமாக்கள் இல்லாததினால் கிறிஸ்துவின் தாகத்தை நாங்கள் அங்கு உணர்கிறேன். கிறிஸ்துவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். நான் ஒரு முறை நாங்கள் சிஎம்சி மருத்துவமனையில் பணி செய்கிற எங்களுடைய குழுவின் சார்பாக திருக்கோயிலூர் பகுதியில் இருக்கிற கலர்புரம், ஆவியூர் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்வதற்காக, திரைப்பட ஊழியம் செய்வதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். நான் சொல்வது உண்மையான ஒரு வார்த்தை. அந்த இடத்துல எங்களை அழைத்தவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு, அவர் சொன்ன அட்ரஸை கேட்டு நாங்கள் போயின்னே இருக்கிறோம். அங்கே போகும் பொழுது இங்கே சர்ச்சு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அநேக ஜனங்கள் இங்கே சர்ச்சே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க. உண்மையாகவே இது நான் அறிந்த உண்மை. என் கூட இருக்கிற 2 பேரும் சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியும். என்னப்பாது இவ்வளோ தூரத்தில் இந்த இடத்துல சர்ச்சை தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சபை எங்கே இருக்குது, சிலுவை, இப்படி ஒவ்வொன்றாக சொன்ன ஒன்றும் கூட அவங்களுக்கு தெரியல. இது உண்மையான ஒரு வார்த்தை. அப்போ கிறிஸ்துவின் தாகம் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் அந்த ஆலயத்தை கண்டுபிடித்து நாங்கள் சென்று நாங்கள் திரைப்பட ஊழியம் செய்து வந்தோம். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த கிராமத்தில் இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்தும பாரத்தோடு தாகமாய் இருக்கிறேன் என்று மிகுந்த ஏக்கத்தோடு மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார். அந்த ஏக்கத்தின் குரல் முற்று பெறவே இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் முற்றுப்புள்ளி வைக்குவார்கள். ஆனால் தாகமாய் இருக்கிறேன் அந்த வார்த்தைக்கு மாத்திரம் முற்றுப்புள்ளி இல்லாமல் ஒரு ஏக்கத்துடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நாம் கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால், நாம் ஏதாவது ஒரு கிராமத்திற்கு சென்று, சபை வெறிச்சோடி இருக்கிற கிராமத்திற்கு சென்று ஊழியங்களை செய்யலாம். சபை இல்லாமல் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று சபையை உருவாக்கலாம். இந்த ஆத்ம தாகத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை சிந்திக்கிற நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய தாகத்தை தீர்க்க என்னால் முடிந்தவரை அந்த ஆத்துமாக்களை மூலமாக உம்முடைய தாகத்தை தீர்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்மால் முடிந்த ஒரு சொட்டு தண்ணீராவது ஆண்டவருக்கு அந்த நல்ல தண்ணீரை நம்மால் கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஐயா. தொடர்ந்து 6வது சிலுவை திருமொழியினை நம்ம மத்தியில் இருந்திருக்க மிஸ்டர் அருள் மேகராஜன் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய பழைய உறவுகளோடு நான் இந்த மாலையை கடந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பளித்த போதக பிதாவிற்கு நன்றி செலுத்துகிறேன்.
ஜெபம் செய். கல்வாரி மலையோரம் வாரும், பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும், பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும், கல்வாரி மலையோரம் வாரும், பாவம் தீரும். லோகத்தின் பாவமெல்லாம் ஏகமாய் தீரண்டு, நொம்பலப்பட வைக்க ஐயன் மேலூருண்டு. லோகத்தின் பாவமெல்லாம் ஏகமாய் தீரண்டு, நொம்பலப்பட வைக்க ஐயன் மேலூருண்டு. தாகத்தால் உடல் வாடி கருகிய சூருண்டு, சடலமெல்லாம் முதிர பிரளயம் பூரண்டு. சாகின்றாரே நமது தாதா, சாகின்றாரே நமது தாதா, ஜெய்வதாதா கல்வாரி மலையோரம் வாரும். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30வது வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த 6வது வார்த்தை என்று நாம் வாசிக்கின்ற இந்த பகுதி 4 சுவிசேஷகர்களுமே சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் இந்த நிகழ்வை பதிவு செய்திருந்தாலும் முடிந்தது என்ற வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே பதிவு செய்திருக்கிறார். மற்ற 3 நற்செய்தி நூல்களிலும் மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்றே சொல்லுகின்றனர். ஒருவேளை யோவான் சிலுவைக்கு அருகிலே இருந்ததனால் இந்த வார்த்தை அவரிடத்திலே வந்து சேர்ந்திருக்கலாம். முடிந்தது என்கிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே டெஸ்டலஸ்டாய் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு சிறிய வார்த்தை, ஆனால் இதனுடைய அர்த்தமானது மிக அதிகமான பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு. முடிந்தது, முடித்தாயிற்று, இனிமேல் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அம்மட்டாய் நடந்து முடிந்த எல்லாம் பூரணமாக செய்யப்பட்டது என்பதே இந்த டெஸ்டலஸ்டாய் என்கிற இந்த வார்த்தையினுடைய பொருள். வேத ஆராய்ச்சியாளரான போர்ஹாம் என்பவர் தன்னுடைய நூல் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் என்கிற நூலிலே இந்த முடிந்தது என்கிற வார்த்தையை பற்றி, அதனுடைய பொருள் விளக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது பலியிடப்படுவதற்கு முன்பாக கொடுக்கப்படுகிற மாசற்ற ஆட்டுக்குட்டி அல்லது ஓவியமோ சிற்பமோ வரைந்த பின்னர் செதுக்கிய பின்னர் மிக
தேர்ச்சியாக வந்திருந்தது என்கிற பொருளை குறிப்பதாக, இப்படியாக அவர் எது நேர்த்தியாக முடிந்ததோ அதுவே இந்த வார்த்தையினுடைய பொருள் என்று அவர் அங்கே கூறுகிறார். இங்கே நாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது இந்த ரட்சிப்பின் வேலை பழுதில்லாமல் குறைவில்லாமல் மேலானதாக பூரண திருப்தியையும் மன ரம்மியத்தையும் குறிக்கக்கூடிய அளவிலே சிறப்பாக முடிந்தது என்று நாம் யோசிக்கலாம். அன்பே உருவாக அவதாரம் எடுத்த நம் பெருமான் கொடியவர்களால் கொடுக்கப்பட்ட புளித்த காடியை வாங்கி அதை குடிக்கவில்லை. அதற்கு பிறகு முடிந்தது என்று உரைத்து தம்முடைய தலையை சாய்த்து இன்னுயிரை நீத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த வார்த்தை ஒரு வெற்றியினுடைய வார்த்தை. முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பற்றிய சிலுவை பாடுகளை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிந்தது. பழைய ஏற்பாட்டிலே அநேக புத்தகங்களிலே காணப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேற்றி முடித்தார் ஆண்டவர். அந்த நிகழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது தீர்க்க தரிசனங்கள் மிகச் சிறப்பாக இயேசுவினுடைய வாழ்விலே அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேறி முடிந்தது என்று நாம் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்ற சகரியாவின் புத்தகங்களோ ஏசாயாவின் தீர்க்க தரிசனமோ அல்லது சங்கீதங்களின் புத்தகமோ இவ்வாறாக அநேக புத்தகங்களிலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் கன்னியின் வயிற்றில் பிறப்பார், அவர் பிறக்கும் முன்னே பெயரிடப்படுவார், கழுதையின் மேல் பவனி வருவார், வெள்ளிக்காசுக்காக அவர் விற்கப்படுவார், இப்படியாக அவருடைய வாழ்விலே நடந்த அத்தனை நிகழ்வு மிகச் சிறப்பாக முடிந்தது. அடுத்தபடியாக இரண்டாவதாக அவரது சரீர பாடுகள் முடிந்தது. நமக்காக அவர் பட்ட வேதனைகள், நமக்காக அவர் பட்ட அவமானங்கள் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது அவர் தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மையும் கலந்த ஒரு சூழ்நிலையிலேயே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்குரிய பலவீனம், சோர்வு, அசதி, தூக்கம் அவருக்கு இருந்தது. படகிலே அயர்ந்து சோர்ந்து தூங்குவார். ஆனால் அந்த படகிற்கு ஏற்பட்ட ஆபத்தை அவர் ஒரு தெய்வீக தன்மையோடு கடலையும் காற்றையும் அடக்கி, இவ்வாறாக அநேக நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ஆக ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனிதனாகவும் இறைவனாகவும் வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே அவர் பட்ட, நமக்காக அவர் பட்ட பாடுகள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5, 6 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வாறு நமக்காக பாடுகளை அனுபவித்தார். அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடு அனுபவித்தவராக இருந்தார். இப்படியாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று நமக்காக துக்கங்களை சுமந்து
வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவராக அவர் நடத்தப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆம், அவர் பட்ட பாடுகள், அந்த பாடுகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அடுத்ததாக பழைய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் அத்தனையும் முடிந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்துவதற்காக ஆடுகளையும் காளைகளையும் புறாக்களையும் கொண்டு வந்தார்கள். ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் பலியிடச் சொன்னார்கள். பாவ நிவாரண பலிகள். ஆனால் அத்தனையும் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய உடலிலே நமக்காக அவர் பட்ட காயங்கள், நமக்காக அவர் பலியாகி இப்பொழுது பலியிடப்படுவதற்கு எந்த மிருகமும் தேவையில்லை. எந்த மிருகமும் தேவையில்லை. நமக்காக பலியிடப்பட்ட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக விடுதலையும் மீட்பினையும் தந்தார். ஆகவே பழைய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் முடிந்தது. அடுத்ததாக ரட்சிப்பின் வேலை முடிந்தது. எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வாசிக்கிறோம். நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார், அநேக பாடுகள் பட்டார். ஆகவே இந்த ரட்சிப்பின் வேலை முடிந்தது. இவ்வாறாக நாம் அநேக காரியங்களை யோசித்துக் கொண்டே செல்லலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அது இங்கே நிறைவேறுவதை நாம் காண்கிறோம். தீத்துவுக்கு எழுதிய நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய கிரியைகள் அல்ல, இயேசுவின் இரக்கத்தினாலேயே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர் அந்த இரக்கத்தின் பிதாவாக, இரக்கத்தின் கடவுளாக இருந்து நமக்கு ரட்சிப்பினை தந்தார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத காரியங்களை தேவனே செய்து முடித்தார். இவ்வார்த்தை நமக்கு உணர்த்தும் பாடங்கள் என்ன என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, நாம் அநேக நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பொறுப்புகள் நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய பணியானாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்க்கின்ற வாழ்க்கையானாலும் சரி, இவை எல்லாவற்றையும் கடவுளினுடைய அருளோடு நாம் சரியாக செய்திருக்கிறோமா, சரியாக முடித்திருக்கிறோமா? இந்த குறிப்பிட்ட பணியை என்னால் சிறப்பாக செய்ய முடிந்ததா? இதனால் நான் ஒரு முழுமையான ஒரு திருப்தியை, முடிந்தது என்கிற ஒரு திருப்தியை நான் பெற்றிருக்கிறேனா என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இயேசு நமக்காக ரட்சிப்பை பூரணமாக செய்து முடித்திருக்கிற காரணத்தினால் நாம் பூரணமாக நம்முடைய வேலைகளை நாம்
பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவர் கூறியது போல நம்மால் கூற இயலுமா? இயலவில்லை என்றால் இனியாவது அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் மீட்பின் அந்த ஒரு உன்னதமான பணியை கடவுள் சரியாக செய்து முடித்தார். நாமும் நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியங்களை, கடமைகளை சரியாக செய்து முடிக்க இந்த வார்த்தையின் மூலம் கடவுள் நம்மை அறிவுறுத்துகின்றார். இந்த வார்த்தையை, முடிந்தது என்கிற வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு பூரணமடைந்த ஒரு வெற்றியின் வார்த்தையாக நாம் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையிலே நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்ற சக்தி. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ ஐயா. சிலுவை திருமொழியினுடைய 2ஆம் சிலுவை திருமொழியினை இப்பொழுது நாம் ரெவரண்ட் கேண்டிடேட் சாம் ஆசிர் வழியாக நாம் பேச கேட்போம். நிறைவாக இந்த வார்த்தையை நான் பேச கேட்ட பிற்பாடு நாம் நிறைவு இறைவனில் எடுத்து நிறைவு செய்வோம் அந்த நிகழ்ச்சியை. நம் பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவானவர் சிலுவையில் உரைத்த 2ஆம் வார்த்தை, அது லூக்கா அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இன்று நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மொழிகின்ற இந்த 2ஆம் வார்த்தையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாம் வார்த்தையில் மன்னிக்கின்ற ஒரு கிறிஸ்துவாய் அங்கே காட்சி கொடுக்கின்றார். 2ஆம் வார்த்தையிலே மன்னித்து அவனை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகின்றவராய் நமக்கு காட்சி கொடுக்கின்றார். இந்த 7 வார்த்தைகள் சிலுவையில் கிறிஸ்து சொன்னாரா என்ற ஒரு கேள்வி நம்மிடையே இருக்கின்றது. இந்த 7 வார்த்தைகள் எப்படி வரையறுக்கப்பட்டது என்றால், கிபி 12ஆம் நூற்றாண்டிலே டெனிசியன் என்ற ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட 7 வார்த்தைகளை நம் தியானத்திற்காக வரையறுக்கப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது. கிறிஸ்து அநேக போதனைகள் போதித்தது உண்டு. ஆனால் அதில் சிறந்த ஒரு வார்த்தைகளாய் இந்த 7 வார்த்தைகளை குறித்து அவள் சிலுவையில் தொங்கின காலகட்டத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படியாய் இந்த வார்த்தையிலே கிறிஸ்துவானவர் நமக்கும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவினை எப்படி வலுப்படுத்துகிறார், நான் என்ன உனக்கு கொடுக்க முடியும் என்பதை இங்கே தீர்க்கமாய் சொல்லுகின்ற ஒரு கிறிஸ்து. நாம் உலகத்திலே பாவத்திலே விழுந்திருக்கலாம், இந்த உலக இச்சைகளிலே நாம் அகப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து மனம் திரும்புதல் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளாய் செல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாய் தம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு மீட்பின் நிச்சயத்தை அங்கே கொடுக்கிறார். அங்கே மன்னிக்கின்றார். முதலாம் வார்த்தையிலே மன்னிக்கின்றார். இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை மன்னிக்கின்றார். 2வது வார்த்தையிலே மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்று நாம் யாரை மன்னிக்கின்றோம்? தனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? அல்லது நமக்கு
எதிராய் பேசுகிறவர்களை நாம் மன்னிக்கின்றோமா? மன்னிப்பது மாத்திரம் கிறிஸ்துவின் வாழ்வு அல்ல, மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வதும் கிறிஸ்துவின் வாழ்வாய் இருக்கிறது. அப்படியாய் இங்கே கிறிஸ்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வியலை நமக்கு கொடுக்கிறார். மன்னித்து அவனை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறார். ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கின்றார். அவனை மன்னித்து ரட்சிப்பை கொடுக்கின்றார். எப்பொழுது அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால், அவன் இன்று பிதாவே பரதேசி உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுவாயாக என்ற வார்த்தையை அவன் கொடுக்கிறான். 2 பேருக்கும் அங்கே சிலுவையிலே தொங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இன்று நமக்கும் கிறிஸ்துவை குறித்து தியானிக்கின்ற வாய்ப்பும் ஆலயத்துக்கு செல்லுகின்ற வாய்ப்பும் கிடைக்கலாம். ஆனால் யார் கிறிஸ்துவை முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? அந்த 2 கல்வர்களுக்கும் அவர் அருகிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை சரியாய் ஒருவன் பயன்படுத்திக் கொள்கிறான். இன்று நமக்கு கிறிஸ்து கொடுக்கின்ற வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்கின்றோமா? அவர் மன்னிக்கின்றார், மன்னித்து உடனடியாக ரட்சிப்பு கொடுக்கின்றார். யாருக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றார்? மன்னிப்பு கேட்கின்றான். மன்னிப்பிலே விசுவாசத்திலே அவன் தரித்திருக்கிறான். இவரிடத்தில் போனால் இவர் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவருடன் இருக்க முடியும் என்ற விசுவாசத்தின் அச்சாணியாய் அங்கே கொடுக்கின்ற பொழுது மன்னித்து அவனிடத்திலே மன்னித்து அவனை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிற கிறிஸ்துவை நாம் காண முடிகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6:37 யாராவது வாசிங்களேன். என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. இன்று நாமும் இந்த உலகத்தின் பாடுகளால் நிறைந்திருக்கலாம். அநேகருக்கு நாம் தெரிந்தும் தெரியாமலும் அநேக தவறுகளை செய்திருக்கலாம். ஆனாலும் அவரை நோக்கி நாம் போகின்ற பொழுது நம்மை புறம்பே தள்ளாத ஒரு கிறிஸ்து. நாமும் அப்படி இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுவது, நம்மை நோக்கி வருபவர்களை, நம்மிடையே மன்னிப்பு கேட்கின்றவர்களை புறம்பே தள்ளாமல் முழுமையாய் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படியாய் ரட்சிப்பு எதனால் கிடைக்கும் என்றால், கிறிஸ்துவின் தூய கிருபையினால் மாத்திரமே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு எதனாலும் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே நாம் நிறைய நல்ல காரியங்கள் செய்வதாய் இருக்கலாம், அநேக பேர் புகழோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கடவுளிடையே இருக்கின்ற கிருபை கடவுள் மாத்திரமே தர முடியும். அப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் மீது என்னுடைய விசுவாசம் அதிகமாய் இருக்கின்ற பொழுது என்னுடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய நம்பிக்கையை இங்கே கொடுக்கிறார். அவனை அணைத்துக் கொள்கிறது மாத்திரமல்லாமல், இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இங்கே 3 காரியங்களை தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். ஒன்று, மன்னிக்கின்றார், மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார், ஏற்றுக்கொண்ட பிறகு உடனடியாக அவனுக்கு ரட்சிப்பை அருளுகின்றார். இன்று நாமும் அநேக பாடுகளின் மத்தியிலே இருந்திருக்கலாம், இந்த சமுதாயத்திலே உயர்ந்த நிலையிலே இருந்திருக்கலாம், பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், உலக பாரங்களால் கட்டப்பட்டிருக்கலாம், உலக அழுத்தங்களால் அழுத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து என்று சொல்லுகிற வார்த்தை, என் மீது நீ விசுவாசம் வைப்பாயானால் இந்த உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு என் மீது நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது உனக்கு இலவசமான நம்பிக்கையை, இலவசமான கிருபையை கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அந்த கிருபையின் மூலமாய் ரட்சிப்பை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 5:40 லூக்கா 23:41 சொல்லுவது போல, இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இன்று நாமும் அந்த வார்த்தையை கேட்பதற்கு, கடவுளிடத்திலே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறதற்கு நாம் தகுதி உடையவர்களாய் இருக்கின்றோமா? எதையும் நாம் கேட்கின்றதற்கு முன்பதாக, இவரிடத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட இன்றைய காலகட்டங்களிலே அதற்குரிய படிப்பு இருக்க வேண்டும், அதற்குரிய தகுதிப்படுத்தி கொண்டு நாம் வேலைக்கு செல்கிறோம். ஆனால் கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி தகுதிப்படுத்தி கொள்ள தெரியவில்லை என்றாலும் கடவுளிடத்திலே உண்மையாய் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, முழு மனதோடு, முழு
ஆர்வத்தோடு கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவரிடத்திலே அவர் மன்னிக்கின்றார், மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார், ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை கொடுக்கின்றார். இன்று நாமும் பிறரை மன்னிக்கவும் அவர்களை முழுமையாய் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களிடத்திலே நாம் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் கடவுள் தாமே அருளும் ஆசையும் புரிவாராக. ஆமென். தேங்க்யூ ரெவரண்ட் கேண்டிடேட் சாம் அவர்களுக்கு. நாம் நிறைவு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு சிலவங்களுக்கு தூரம் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு பொறுத்து கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் இப்பொழுது எழுந்து நிற்போம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 7 வார்த்தையும் நம்ம மத்தியில் வந்திருக்கிற சிறுவர்கள் சொல்ல நாம் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான். அதோடு நம்ம நிறைவு செய்கிறோம். ஸோ எல்லாரும் எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைங்க வந்திருக்கவங்க முன்னாடி வந்துடுங்க. சிறுவர்கள் நீங்கள் சொல்ல நாங்கள் அதை ரிப்பீட்டடாக திருப்பி சொல்லுவோம் தான். நம்ம குட்டீஸ் கூட வரலாம். வாங்க பாப்பு வாங்க. சின்ன வாங்க. நீங்கள் வாங்க, இங்கே முன்னாடி வந்துடுங்க. இப்படி மேலே வந்துடுங்க. மேலே வந்துடுங்க. இன்னும் வேறு யார் இருக்கீங்க? ஜெஃப்ரி மேலே வாங்க. 4 பேர். அப்புறம் வேறு யாரும் படிக்கிறவர்கள் யார் என்ன இருக்குமா? இல்லை. ஓகே, 4 பேரும் சேர்ந்து 7 வார்த்தை சொல்லிடுறீங்க. சரியா? நீங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் மைக்கில் சொல்கிறீங்க, நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சொல்லலாம். பிள்ளைங்க சொல்ல முதலாவது வார்த்தையை யார் சொல்கிறது? ஜெஃப்ரி நீ சொல்கிறியா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறதை அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அம்மா, அதோ உன் மகன் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாக இருக்கிறேன். எல்லாம் முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பிடுகிறேன். ஒரு கிளாப் பண்ணிடலாம் நம்ம சிறுவர்களுக்கு. தேங்க்யூ. இப்போ
இப்பொழுதும் நிறைவேற வேண்டலை இன்பமலர் அவர்கள் ஏறெடுக்க நாம் இந்த கொடுகை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக மனிதராக இவ்வுலகில் வந்து பாடுகளை ஏற்று எங்கள் பாவங்களை சுமந்து எங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்த இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அருளின பரமபிதாவே, இந்த நாளிலும் இந்த சிலுவை தியானத்தை வேலூர் ஐக்கிய குழுவினராக நாங்கள் இந்த நேரத்தில் அதை தியானிக்க நேர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2-3 பேர் கூடியிருக்கிற இடத்துல உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த இடத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மன்னிப்புக்காக, நீர் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தாகமாய் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில உம்முடைய தாகத்தை கர்த்தாவே, ஆத்தும ஆதாயத்தை நாங்கள் செய்யும்படியாக நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா இடத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் யோவானிடத்திலே மரியாதை ஒப்படைத்தது போல நீர் எங்கள் மூலமாக இந்த உலகத்திலே ஒப்படைத்திருக்கின்ற ஒவ்வொரு பணிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பணிகளை நீர் எதிர்பார்க்கின்ற விதமாக நாங்கள் முடித்து கர்த்தாவே, எல்லாம் முடிந்தது என்று உம்மிடத்திலே நாங்கள் சாட்சியாக வந்து நிற்க நீர் எங்களை தகுதிப்படுத்த வேணுமாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் முடித்து பிதாவிடத்திலே ஆவியை ஒப்படைத்த எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை ஏற்றுக்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாருடைய தேவைகளுக்காகவும் இடத்துல நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடு காலங்களிலே கர்த்தாவே, நாங்கள் மேற்கொண்ட உம்மிடத்திலே நெருங்கி வர நாங்கள் மேற்கொண்ட எல்லா பயிற்சிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிடத்திலே நெருங்கி வர நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் இடத்துல ஜெபிக்கிறோம். இந்த வேலூர் ஐக்கியம் கர்த்தாவே, ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் இந்த ஒருங்கிணைப்பு கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் இதனாலே மற்றவர்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கோம். நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமாய் இடத்துல ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களை காத்து வழிநடத்திய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற இந்த பரிசுத்த வாரத்தின் நாட்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே இந்த காலத்தினுடைய எண்ணங்களும் உம்மிடத்திலே நெருங்கி வருகின்ற சூழ்நிலைகளையும் இன்னும் வரப்போகிற உயிர்த்தெழுந்த நாளினுடைய கொண்டாட்டமும் சந்தோஷமும் எங்கள் குடும்பங்களிலே நீரே தர வேணுமாய் இடத்துல ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாயிருக்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நீக்கி, இதோ சாமி, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு, எல்லா நேரத்திலும் நாங்கள் மனோரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டோம் என்கின்ற பவுலினுடைய வார்த்தைகளைப் போல சுவாமி, நாங்களும் உண்மையிலே மனோரமியமாய் இருக்க அந்த மனோரமியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீரை எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா இடத்துல ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த ஆசிரியர் இல்லத்திலே கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் உம்முடைய நாம மகிமைக்கான மீட்டிங்கள் நடக்க நீரை கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்கின்றோம். உம்முடைய நீங்கா பிரசன்னம் எங்களோடும் எங்கள் ஐக்கியத்தோடும் என்றும் இருந்து வழிநடத்த நீரே எங்களை காத்துக்கொள்ள வேணுமா எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தந்தை மைந்தன் தூய ஆவியானவரின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நம் ஒவ்வொருவரோடும் நின்று நிலவி காப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த கூடுகையினுடைய ஸ்நாக்ஸ் விஷயத்தை வந்து மிஸ்ஸஸ் பிரமிளா கிளமெண்ட் குடும்பத்தினர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தவங்க எல்லாருக்கும் வேலூர் ஐக்கியத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக வந்தவர்கள் உங்களுடைய பெயர்களை மட்டும் பதிவு செய்துவிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ.